ரஷ்யா, யுக்ரைன், இஸ்ரேல், காசா, இஸ்ரேல், ஈரான் போருக்கு மத்தியில் தற்போது தாய்லாந்து, கம்போடியா இடையே உருவெடுத்துள்ள புதிய போர் உலக நாடுகளை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்தும் கம்போடியாவும் 800 கிலோமீட்டர் நீள எல்லையில் பல ஆண்டுகளாக பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றன. தாய்லாந்தின் சுரின் மாகாணத்தில் உள்ள பிரபலமான வரலாற்று இந்து கோயில்களான தாம் உன் தாம், பிரே விஹார் ஆகியவற்றை கம்போடியா சொந்தம் கொண்டாடி வருகிறது. தாம் உன் தாம் கோயில் அருகே கடந்த மே மாதத்தில் நடந்த மோதலில் கம்போடிய வீரர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து இரு நாடுகள் இடையேயான உறவுகள் மிகவும் பதற்றமானதாக மாறின. இச்சூழலில்தான் தாய்லாந்து கம்போடியா எல்லையில் கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய துப்பாக்கிச் சண்டைகள் தற்போது தீவிரமாகியுள்ளன. ஆறு எல்லைப் பகுதிகளில் மோதல்கள் தொடர்வதாக தாய்லாந்து பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இதையடுத்து தாய்லாந்து தனது தூதரை கம்போடியாவிலிருந்து அழைத்ததுடன் கம்போடிய தூதரை நாடு கடத்தியுள்ளது. எல்லை வழி தடை செய்யப்பட்டு தாய்லாந்து குடிமக்கள் கம்போடியாவிலிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்து விமானங்கள் கம்போடியாவில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது குண்டுகள் வீசியதாக கம்போடிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் கம்போடியா தங்கள் பகுதிகளில் உள்ள மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களை தாக்கியுள்ளதாக தாய்லாந்து வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இறையாண்மை மீதான தாக்குதல் தொடருமானால் தற்காப்புக்கான நடவடிக்கைகள் மேலும் கடுமையாகும் என தாய்லாந்து எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. தாய்லாந்து கம்போடியா இடையேயான மோதல்களில் இதுவரை தாய்லாந்து வீரர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கம்போடியா தனது தரப்பில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விவரங்களை வெளியிடவில்லை. கம்போடியா ஆயுதமேந்திய நிலையில் எல்லையை நெருங்கியதாக தாய்லாந்து தரப்பில் கூறப்படுகிறது. அதற்கு மாறாக தாய்லாந்து ராணுவம் முதலில் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது என கம்போடியா குற்றம் சாட்டியுள்ளது. மோதல்களை தடுக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தை கூட்டுமாறு கம்போடிய பிரதமர் ஹன் மானட் கடிதம் எழுதியுள்ளார். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.